ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குசின் வீனோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரோட்டு கடை ஸ்டைலில் ஒரு சூப்பரான கார சட்னி பார்க்க போகிறோம். இது உங்ககிட்ட ரொம்ப கம்மியாக தான் வெங்காயம் தக்காளியெல்லாம் இருக்குன்னா இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் இருக்காங்க, பட் உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் கம்மியாக இருக்குன்னா இந்த சட்னி உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதே கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ரொம்ப 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 ஈஸியான சட்னி இது, நல்லா ஈடு காணும். ஸோ வாங்க அது எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நல்லா வாசம் வர அளவுக்கு நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் இதோட சட்னியோட மெயின் இது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 8 காஞ்ச மிளகாய். முன்னாடியே நம்ம காரம் நிறையா போட நினைக்காதீங்க, இது கரெக்டாக இருக்கும் பின்னாடி உங்களுக்கு தண்ணி ஊற்றி ஆட் பண்ணும்போது. ஸோ காஞ்ச மிளகாய் ஒரு 8, 4 பச்சை மிளகாய், 2 பெரிய சைஸ் தக்காளி, மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 2, ஒரு 7-8 பல் பூண்டு, அவ்வளோதான் நம்மளுக்கு தேவை. கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஓரளவு ஒரு சின்ன அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடாயிலே கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நார்மல் எண்ணெய் விட்டுட்டு இந்த மிளகாயை ஓரளவு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரோஸ்ட் பண்ண அவசியம் இல்லை, ஓரளவு வாசம் வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே இதுலேயே பார்த்திங்கன்னா நீங்கள் வெங்காயம், நம்ம வச்சுருந்த தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் ஒரு பிடி அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். எல்லாத்தையும் ஒன்றாவே நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒன்றா போட்டு வதக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம திரும்பவும் கூட பின்னாடி குக் பண்ணுவோன்றனால நல்லா நசுங்கி அந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வரணும், தக்காளியும் நல்லா நசுங்கி வர அளவுக்கு இருந்தால் போதும். உங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு நம்ம மிக்சியில் நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். ஏன்னா பின்னாடி நடுவில் தண்ணி சேர்க்கணும், உப்பு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சிக்கிட்டதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டு காரசாரமாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். ஸோ கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சட்னியை அதில் போட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா அந்த மிக்சியை கழுவி ஊற்றிட்டு மேற்கொண்டு ஒரு டம்ளர் அளவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் போல் கொதிக்க விடுங்க. உங்களுக்கு கொதிக்க உங்களுக்கு நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம ஆல்ரெடி அரைக்கும் போது 1/4 டீஸ்பூன் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். பட் இப்போ தண்ணி ஊற்ற உப்பெல்லாம் உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். ஆனால் காரம் நல்லா ஹெவியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம பின்னாடி நம்ம தண்ணி ஊற்றி பெருக்கிறதுக்காக தான் நம்ம இப்போவே இவ்வளோ காரம் போட்டிருக்கோம். இதை விட காரம் உங்களுக்கு கம்மியாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடி மிளகா போடும்போதே நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், கொதித்து கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு மறுபடியும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா பாருங்கள், நல்லா திக்காக வந்துருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் நல்லா திக்காகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கு இப்போது இவ்வளோ தூரம் கொதிச்சதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு உப்பு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு உங்களுக்கு கம்மியாக இருந்தால் நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அதோட புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி ஊற்ற உப்பும் புளிப்பும் தான் கொஞ்சம் மாறும். ஸோ அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அந்த லெமன் ஜூஸ் சேர்க்கணும். ஸோ சூப்பரான ரோட்டுக்கடை ஸ்டைலில் ஒரு கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, போண்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.